வணக்கம் மக்களினை நான் பார்க்க போகிற வசனம்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையதான்? சிறு பிள்ளைகள் போல உள்ளவர்களுடையதான். எவனாயிலும் சிறு பிள்ளை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சின்ன பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். அவளை சின்ன பிள்ளைகளைப் போல மாறாமல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா அதில் நம்ம பிரவேசிக்க முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைகளோட இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு பாவமும் இல்லாமல் இருக்கும். அதாவது அவர்கள்ட்ட பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது, பொய் இருக்காது, உண்மை இருக்கும். அவர்களுடைய இருதயம் அவ்வளவு சுத்தமாக இருக்கும். அதை தான் இந்த வசனம் உணர்த்து. சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். சிறு பிள்ளையை போல் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்மளால் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதான் இந்த வசனம் நம்ம உணர்த்துது. ஏன்னா நம்மளுக்குள்ள பாவங்கள், பெருமை, பொறாமை, கோபம், எரிச்சல், பொய் இது எல்லாமே இருக்கும். ஆனால் சிறு பிள்ளைகள்கிட்ட எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம சிறு பிள்ளைகளை போல் மாறணும். அப்படி நம்ம மாறுதோமா இல்லை நம்மளுக்குள்ள எல்லா பாவங்கள் நம்மளை இருதயத்தை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கான், நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அப்படி ஆக்கிரமிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம கடவுள்கிட்ட போய் கடவுளே எசப்பா நம்ம சிறுபிள்ளையை போல் மாறணும், சிறுபிள்ளையை போல் உங்களுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கடவுள்கிட்ட தினந்தோறும் அவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுவோம். அவரை சிறுபிள்ளைகளை போல் நம்ம மாறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அவரை போல் மாறினா தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது.